Welcome back to Content to No Content. So here we go. This week episode. Happy Mala. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வீக்கேஷ் மிஸ் ஆகுறான். மற்றபடி ஐம் யோர் சத்யா and this is Satyvel. விக்கிபீடியா. கே என்ன இது கேக்குறீங்க? கே நான் வந்திருக்கேன். ஓ இருங்க கடைசியா வரேன். முடிச்சிட்டு வரேன். இந்த மெயின் கண்டென்ட்ல முடிச்சு சைட் கண்டென்ட்க்கு வரேன். ஓகே. here is our Raghu and நம்ம குட்டி முகே. ஓகே. சோ then எத்தனை எபிசோட் போட்டோம்? வாய்ப்பே இல்ல. 6 எபிசோட் ஓடிருச்சு. 6 எபிசோடுக்கு அப்புறம் ஒரு எபிசோட்ல ஒருத்தன் வந்திருக்கான். அவன் சொல்றாருடா. சோ அவன் வந்து கெஸ்ட் ரோல் தான். சோ அதனால அவர் வந்து எபிசோட் ஓட்டி வருவான்னு சொன்னா அதே மாதிரி இந்த எபிசோட் வந்து போவாரு அவர் மாமியார் வீட்டுக்கு. ஓகே கம் ஆன். சோ இந்த வீக்ல ஒரு ட்விஸ்ட். இந்த வீக்கோட ட்விஸ்ட் என்னன்னா நம்ம சத்யா தான் எப்பயும் நம்ம மினி விக்கிபீடியா அதாவது விக்கிபீடியா தான் வந்து எப்பயும் கண்டென்ட் ஆரம்பிப்பான். அந்த கண்டென்ட் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் போவோம். ஆனா இந்த தடவை நாங்க கேட்டு நாங்க பார்த்து ஆளுகிட்டலாம் ரிவ்யூ எடுத்த வரைக்கும் ஸோ சில பேர் கொடுத்த சஜஷன் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் பற்றி பேசுங்க, ரிலேட்டட் ஒரே ஒரு கண்டென்ட் அந்த கதையை பற்றி பேசுங்க. ஸோ அதை பற்றி பையனும் கூட நான் டிஸ்கஸ் பண்ணதுக்கு ஏன்னா இப்போ இது செய்வோம் இல்லை நம்ம பேய் கதையை பண்ணுவோம்னு சொல்லி ஆரம்பித்தோம். அது வந்து ஒரு கதை நடந்துச்சு அந்த பேய் கதைக்கு முன்னுக்கு. அது வந்து கடைசியா சொல்றேன். அது இன்னைக்கு ஒரு புட்டி கொன்றும் அவங்க எல்லாத்தையும். ஓகே ஸோ அந்த பேய் கதைக்கு முன்னுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் எப்பயும் போல இன்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பேய் கதை. ஆனால் அந்த பேய் கதை எப்படி வரும்னு தெரியல, எங்கே போய் முடியும்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. ஓகே गाइस ஸ்டார்ட் பண்ணுவா. ஓகே ஆசே நீ ஸ்டார்ட் பண்ணுறியா? பேய் கதைடா. என்ன கதையா? இல்ல நம்ம இப்ப பேய் கதையில தானே நெத்துறோம் ஆயிருக்கும். அப்ப யார் வச்சு முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே யார் ஆரம்பிக்க போறீங்க இந்த கதையை? அப்பே போலாம். ரகு கூட ஆரம்பிக்கலாம் இல்ல ஹாஷ் கூட ஆரம்பிக்கலாம். இல்ல சரி இப்ப அப்படி போனோம்னா வந்து கொஞ்சம் இதாயிரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா யாரு பேய் நம்புறா ஓகே முக்காவாசி வந்து இங்க நம்புறவங்க இருப்பாங்க நம்பாதவங்களும் இருப்பாங்க. ஓகேவா? யார் முதல்ல நம்புறாங்களோ அவங்க முதல்ல டாபிக் ஆரம்பிக்கணும். டேய் ஆஷே நீ குட்டி மிகிட்றா. ஏய் என்ன ஜாமா நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஓகே நீ நிறைய சுருங்குவ அதனால அவர் வந்து அவ்வளவு சிரிப்பு வரல. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? பயத்துல கவர் பண்றான்டா ரொம்ப கொஞ்ச நேரம் இருடா. ஓகே நீ பேய் நம்பறாச்சு. சோ ஆன் டென்ஸ் பேய் ரிலேட் பண்ணி ஒரு கதை இருக்கா? இல்ல இப்ப பேய் கதை என்னச்சு ஒரு கதை இப்ப வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க படிச்சது படிக்காதது ஏதாச்சும் ஒரு கதை இருக்கா? சொல்லுமா? இல்ல இல்ல பரவாயில்ல கேமரா க்ளோஸ் பண்ணுங்க கிளம்புங்க எல்லாரும் வீட்டுக்கு. சொல்லுமா என்னடா கேக்குறீங்க? ஓகே சரி சொல்லி இப்ப நான் கதல இப்படி கதை இப்ப என்ன மாதிரி பேய் இதுல வந்து ரொம்ப ஓவரலா இருக்கணுமா ரொம்ப பயங்கரமா இருக்கு? இல்ல என்ன வேணா நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லலாம். ஆனா ஓகே ஓன் ரிலேட் ஆனா சொல்லும்போது வந்த மாதிரி இருக்கும். அட வரணும் அதான் வேணும். எங்க பேய் போடு சொல்லி யாரே என்ன பாரு அப்புறமே சொல்லுங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓடி என்ன சொல்லு நீ சொல்ற எனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு. சோ நான் பேயை பாத்துறியா? எப்படி நான் ஆனா கொஞ்சம் சாரி ஒன்னு டிஸ்டர்ப் சாரி. உண்மையா நான் உண்மையில ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து இங்கே 5 பேர் தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் எங்கள் டீமில் புதுசாக ஒரு மெம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். அவர் வந்து பிஹைண்ட் த கேமரால தான் முக்கால்வாசி வேலை பண்ணுவாங்க. என்னன்னா அவர் வந்து எப்பயாச்சும் ஒரு டெக்னீஷியன்லாம் விட அவர் கேமரா கேமரானாலே அவர்தான். அவர் இல்லைன்னா கேமரா இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு லைட்டிங் செட்டப் பண்ணது இப்போ இந்த பேக்ரவுண்ட் லைட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் செட்டப் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்போ வந்து நான் ஆனால் அவர் வந்து எப்பயாச்சும் ஒரு எபிசோடுக்கு வந்து பேசுவார் நினைக்கிறேன். இப்போ ஆனால் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் டீமில் அவர் ஒரு நியூ மெம்பர். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுக்காக நீங்கள் வாங்க நீங்க வாங்க. ஸோ here we go our new behind the cameraman. So this is so that we go. அதுதான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஒரு இதெல்லாம் சாரி கோச்சிக்காதீங்க. ஸ்டார்ட் பண்ணு உங்க கதை.
பேய் இருக்குன்னு நம்புறேன். ஆமா நம்புறேன். எப்படி இல்ல அதான் இப்ப முழுமையா நம்புறீங்களா இல்ல 100% 100% நான் பாத்துட்டேன். 100% சொல்றேன். பாத்துட்டாலே 100% நான் கதையை ஓட்டுறா. எப்படி நீ சொல்லு, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. யோசிக்காத, நம்ம மட்டும் தான் இருக்கோம். டக்குன்னு வரலன்னு இல்லடா. சரி நீ பார்த்தேன்னு சொன்னேன். பார்த்தேன் பார்த்தேன். வீட்ல பார்த்தேன். வீட்ல பார்த்தேன். சரி எதனால பார்த்தேன்? எப்படி எந்த அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருந்துச்சு? உடம்பெல்லாம் சிரிச்சிருச்சா? என்ன ஆகுது? நீ சொல்ற நீ பெரிய நம்புறேன்னு சொல்ற. நான் என்ன கேட்டா நானும் அதான் சொல்லுவேன். நான் பெரிய நம்பலன்னு இல்லை, நம்புறேன்னு இல்லை. எனக்கு பயம் இருக்கும். வந்து நின்றா ஓடுவேனே தவிர மற்ற எதுவும் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான் நான் செய்வேன். ரிலாக்ஸ்டா. நான் பேய் பார்த்துருக்கேன்னா சத்தமா சொல்லு. கொஞ்ச நேரம் மூடு. வலிக்குதா? இந்த மாதிரி ஒரு 2016 இருக்கும் வயசுக்கு வரதான். என்ன 2016 உனக்கே பெருகிற வயசு, 2016 பெரிய வயசுல இருக்க சொல்லு. பாத்ரூம் போகும்போது ஒரு இடத்துல அது நிக்கிறது நான் பார்த்தேன். ஸோ ஆனால் அது நிக்கிறது நான் பார்த்துட்டு நான் நிக்குதுன்னா புரியல நீங்க என்ன எப்படின்னா அதுக்கு அந்த உருவம் வந்து அங்கே நிக்குது. நான் பாத்ரூம் போகும்போது அது நிக்குது. ஸோ நிற்கும் போது நான் வந்து அது பெருசாக எடுத்துக்கிட்டேன், நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். ஸோ நான் பாத்ரூம் தான் போனேன். நான் பாத்ரூம் போயிட்டு வரும்போது அது அப்பயும் அங்கே தான் நின்று என்ன தான் பார்த்துது. ஸோ வந்து அது எனக்கு அந்த வயசில் வந்து அது சின்னதாக அது எப்படி சொல்கிறது, நான் சின்ன வயசுனால எனக்கு அவ்வளோ தெரிய டீப்பாக ஒன்றும் தெரியும், ஏதோ ஒன்று நிற்கிது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அதை பார்த்துட்டு எனக்கு அந்த ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அது நேரடியாக கிட்ட போய் தொட்டு பார்த்துருவோம், அந்த மாதிரி தொட்டு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நான் கிட்ட போயிட்டேன். கிட்ட போயிட்டு அதை பார்க்கும்போது பொம்பளை பையா தொட்டு பார்க்கணும்னு போயிருக்கா. அது பொம்பளை பை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது மூஞ்சி காணிக்கல. நான் போயிட்டு அப்படி பார்த்துட்டு ஆனால் சிலையை நின்ட்டேன். என்னால் இது பண்ண முடியல. ஸோ நான் வந்துட்டு நான் படுத்தேன். மறுநாள் காலையில் எழுச்சி பார்த்தா அது இல்லை. ஸோ ஏதோ ஒரு உருவம் நின்றுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சும்மா விட்டுட்டேன். ஆனா இது வந்து நான் பயப்படல. நான் பயந்துருந்தேன்னா இந்நேரம் எங்க அப்பாவை எழுப்பி உண்மையா இப்ப இருக்கிற ஃபீலிங்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல இங்க நாங்க வந்து கேமராமேனுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நாங்க வர்றதுக்கு முன்னுக்கும் சரி இல்ல ஒரு ரிலேட்டட் சம்பவம் நடந்திருக்கு. இதை வந்து கரெக்டாக தான் சொல்லுவேன். இப்ப சொன்னா திடீர்னு அட்டாக் என்ன ஆயிரும் சொல்லிட்டு தான் நான் பயமா இருக்கு. ஸோ இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், கடைசியாக சொல்கிறேன் முடிகிறப்ப எபிசோட் முடிகிறப்ப. இல்லைன்னா எபிசோட் முடிக்கிறோம் நாங்கள் முடிஞ்சிட்டோன்னா எங்களுக்கு ஒரு எபிசோட் வச்சுக்கோங்க எல்லாரும். ஸோ அதுதான். நீ ஆனால் சத்தி இவன் சொன்ன ரிலேட்டட் இஷ்யூ அது உன் லைஃப்ல நடந்திருக்கும், என் லைஃப்ல நடந்திருக்கும். நீ ஆனால் எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. ஓகே நீங்கள் பாருங்களேன், நம்மளுக்கு நம்ம லைட் அடைச்சா ஒரு இடத்துல ஒரு லைட்ஸ் அவுட் அடிச்சு விடுவேன். ஸோ ஒரு இடத்துல ஒரு திங் நிற்கிறவர் நிற்கும், ரைட்டா? உங்க எல்லாத்தையும் அது ஃபீல் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இட் தட் கேன் பி ஹலுசினேஷன் ஆர் எனிதிங். ஆமா ரைட். ஏன்னா நம்ம எலோனா இருக்கும்போது பேய்ங்க தான் பார்த்துட்டு வந்திருப்போம். நம்ம நார்மலா எலோனா இருக்கும்போது மட்டும் நம்ம என்னாச்சும் அது யோசிக்க மாட்டோம் பேய. ஆனா நம்ம டக்குன்னு ஒரு பேய் படத்தை பார்த்து யாரோ பின்னாடி நிக்கிறாங்க, சைடுல நிக்கிறாங்க. தனியா பேய் படம் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தனியா வீட்டுக்கு முன்னாடி பேய் நிக்குது, நீ சாப்பிடலாம் நீ பிடிச்சி போயிடும் அப்படின்லாம் பயப்படுறேன். அது அது யோசிச்சு அப்படியே மேபி. ஆனா இது அவன் சொல்றப்ப ஓகே, என் லைஃப்ல அவன் சொல்ற கதை என் லைஃப்ல ரிலேட்டட் பண்ணி ஒண்ணு இருக்கு. ஆனா அது வந்து ஒரு பேய் கதையை நான் பார்க்க மாட்டேன். எப்படின்னா அது என் கண்ணுக்கு ஒரு ஹலுசினேஷன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் அது ஏற்கனவே எனக்கு பொறுத்த வரைக்கும் அது இலியூஷன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சரி நம்ம பேய் இருக்கா இல்லையா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகவே தனியா இருப்பேன். பேய் படம் பார்த்துட்டு தனியாவே இருப்பேன். ஒரு நாள் ஃபுல்லா இல்லை, ஒரு மாசம் கூட தனியாக தான் இருப்பேன். ராத்திரி நேரத்தில் படம் பார்க்குறது, விடிய முடிச்சிருக்கிறது, இந்த மாதிரி எங்க சேட்டை இருக்கோ சுடுகாடு பட்டுக்குள்ள எல்லாம் நடந்து போயிருக்கு. இப்ப நீங்க தனியா ஃபுல்லா தனியா இருந்தீங்கன்னா எப்படி அந்த சீக்வென்ஸ்? ஏன்னா எனக்கு எப்படின்னா இப்ப நீங்க சாப்பிடறது வந்து கன்ஃபார்மா நீங்க கடைக்கு போகணும். எப்படி நீங்க தனியா இருந்தீங்க? அவன் சொல்றது எப்படி ஹேண்டில் பண்ண
இப்ப நிறைய பேர்னால ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ சரி இப்போ வந்து நம்ம தனியாவே தான் இருக்கு. அதாவது பாரு பேய் படம் பார்த்துட்டு இருக்க உன் மைண்ட்ல அது இருக்கு ஓகேவா. நீ தனியா வர இப்போ போயிட்டு ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட சத்தம் உனக்கு அந்த சின்ன சின்ன சத்தம் கூட வந்து பயமுறுத்தும். எல்லாராலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஆமா ஓகேவா. பயப்படுவாங்க ஒரு மாதிரி என்ன பித்து பிடிச்சவே ஆயிடுவாங்க ஓகேவா. அததான் அவர் கேட்க நீ எப்படி ஹேண்டில் பண்ண. லைக் நான் எப்படி பார்த்தேன்னா சத்தம் கேட்குதா திரும்பி பார்ப்பேன். ஓகே ஏதாவது சத்தமா ஏதாவது உழுதுச்சா அந்த மாதிரி. நான் அது ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டேன். பெருசா ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன். ஓகே உழுதுச்சு இல்ல உழுதோ இல்ல சும்மா ஏதோ வெளியே சத்தம் கேட்டு விட்டுருவேன் அப்படி. அவ்வளவுதான். ஒரு நேரம் நானே எனக்கு ஓகே இது எப்படி சொல்றது இலூஷன் சொல்லி விட்டுருவேன். ஏன்னா நம்ம பேய் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். மேபி அது இலூஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். அது ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டேன். பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து யாருமே இந்த நம்பிக்கைலாம் இருப்பாங்க தெரியுமா. கடவுள் சில பேர் வந்து கடவுள் எல்லாம் சாமி அப்படி அந்த டைம் சாமி நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் நான் பார்த்தது வந்து சாமி தான். அந்த டைம் நான் சாமி கூட வந்திருக்கேன். சாமி கூட ஒரு மாசம் இல்லை 3 மாசம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் காலேஜ் லைஃப்ல இருக்கிறப்ப தனியா தான் இருந்தேன். சாமி கூட கும்பிடுறது இது ஆக்ஷன் மேடம் மேடம் இது 3 மாசம் சாமி கும்பிடுறது கோயிலுக்கு போனது இல்லை. இந்த வீட்டுல போட்டோலாம் இருக்கு ஓகேவா. ஆனா லைக் மனசுல கூட வேணுது இல்லை விட்டுருவேன். அப்படி நான் எப்படி தனியா ஒரு ஆள் எப்படி சொல்றது அந்த காட்டு வசனம் தெரியுமா. சாமி கும்பிட நம்பிக்கை இருக்காது. அவங்க பாட்டுக்கு தனியா தான் இருப்பாங்க. ஏன் கத்துற சரி 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 சத்தம் கேட்ட கூட அந்த மாதிரி லைஃப் நான் இருந்தேன். அப்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் இலூஷன் சொல்லி டாபிக் நல்லா போகுது. நம்ம எப்படி கொண்டு போறோம். சோ இதுல வந்து நீ வந்து எப்படி சொல்றதா பேய் வந்து நம்பலவா இருக்கும் இருக்காம இருக்கும். சோ உன் லைஃப்ல ரிலேட் பண்ணி ஃபிட்டா இருக்கா இருக்கு அது விட்டுக்கோ. ஃபிட்டா இருக்கா இல்ல 50-50 னா ஃபிட்டா டா ஃபிட் இல்லடா விட்டுகார. ஓகே சோ இவன் லைஃப்ல ரிலேட் பண்ணி அது ஒரு கதை சொன்னா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஹலுசினேஷனா இருக்கு. அது கதை தான் உண்மை. அப்ப அது உண்மையா நடக்கலையா? உண்மையா நடந்தது என்னால சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு இங்க எல்லாருமே இருப்பேன். நீ ஏன் சொல்ல முடியலன்னு பயப்படுற எனக்கு புரியல. சொல்லுங்க. சோ உன் லைஃப்ல அது என்ன நீ சொன்னாதான் ஓகே ஆடியன்ஸுக்கு ஓகே நல்லா இருக்கும். அது சரி அடுத்த வாட்டி அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அவங்களும் கத்துப்பாங்க நிறைய விஷயம். இதுதான் இந்த டாபிக்கோட தியரி புரியுதா. நீங்க சொல்லி கொடுங்க. நீங்க அடுத்த டைம் எடுத்துக்கிறேன். அவன் கதையில பாதி சொன்னா அடுத்தது மீதி வந்து திரும்பி கண்டினியூ பண்றேன்றான். நீ உன் லைஃப்ல இப்ப சொன்ன எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட ரியல் லைஃப் கதைனா அது ரொம்ப ஹோரர்னு சொல்றது ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்தது. எல்லாத்துக்கும் தெரியும் முத்தாரி ஓட்டனா என்னது. கண்டிப்பா தெரியும் எல்லாத்துக்கும் முத்தாரி ஓட்டனா என்னது. தெரியாத ஆளே இல்ல. சுபாங்க தான் ஃபேமஸான இடம். தெரியாதா? நீ சொல்லு. கூகுள் மெசேஜ் பண்ணி தெரியும். ஒரு சாவு இல்லாம நடக்குது இருக்காது அந்த இடத்துல. யாராவது செத்துருவாங்க. ஏன்னா அது மந்தாரிக்கோடு செம்ம இது நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் தவிர இல்லடா அதான் அந்த சம்பவம் எல்லாம் பண்றாங்கல்ல அதனால கூட நிறைய விஷயம் பேர் இருக்கு புரியுதா. வெட்டுகள் குத்துகள் நிறைய விஷயங்க கொஞ்சம் பானாசான அதுவும் நிறைய நடந்துருக்கு விஷயம். அடுத்த இன்சிடென்ட்ல வந்து இப்ப நம்ம இப்ப இப்படி பேசுறோம். அடுத்தது வந்து நம்ம அடுத்த எபிசோட் 2.0 பேய் கதை 2.0ல கன்ஃபார்மா எல்லா ஸ்டுடியோல தான் இது வந்து நாங்க வந்து சப்ஸ்கிரைப் வந்து இப்ப 1000 சப்ஸ்கிரைபர் மேல பண்ணுச்சுனா கண்டிப்பா இது பண்ணுவோம். ஓகே சரி சப்போஸ் 1000 ஓகே தான். அவன சொல்லி நிறுத்துங்களேடா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவன 1000 வியூஸ் வந்தாலே கப்டன் கோச் ஆடியன்ஸ்க்கு நம்ம கேட்போம் 1000 வியூஸ் வந்துருச்சுனா நம்ம சுடுகாடுல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒரு சுடுகாடு எடுத்துப்போம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு சுடுகாடு 2.0 ஜஸ்ட் 1 hour. தலைவர் தானே ஏயா பயப்படுற கோச் கப்டன் கோச் திடீர்னு ஏதோ சொல்லி போட்டுச்சுனா என்ன பண்ணுவீங்க? நம்ம கூட
நம்ம கூட நம்ம ஹாஷ் இருக்கான் வைப் பண்ணி சுத்தா மூடு அல வலிக்குது சுடுகாட பண்றோம் 1000 views அடிச்சிச்சு பண்ணுங்கடா பே பண்ணுங்க ஓகேடா. அவன் சொல்ற மாதிரி சேர்ற ஆசி அடிக்காதீங்க. 1000 views, 1000 அவன் சொல்ற மாதிரி செஞ்சா 1000 views 1000 views 1000 சப்ஸ்கிரைபர் நூறு subscriber. இப்ப கான்ஃபிடன்ட்டா பேசுறாரு அவரே வராதுன்னு சொல்றாங்க அதனால 1000 வியூஸ் மேல எனக்கு இந்த நம்பிக்கை வீடியோ இந்த வீடியோ வியூஸ் மேல எனக்கு நம்பிக்கை கதையே இல்ல ஓகேடா. இந்த வீடியோ 1000 எடுத்துட்டு இல்ல இந்த வீடியோ 1000 வந்தாலும் அவன்தானே கதையா நீ கூப்பிடும்போது நான் எங்க இருப்பேன்னு தெரியும் டேய் அவன்தானே என்ன வெக்கமா இல்ல இது கூட வர பண்ணி வெக்கமா இல்ல. போட்டு செட்டி வெக்கமா இல்ல. போட்டு பேண்ட் போனா நான் கேக்குறேன் நான் சரி 1000 views அடிச்சா ஓகே நான் வாங்குறேன். சுடுகாடு தானே இப்ப போறேன் வெயிட் பண்ணி 1000 views on ஆன்டா. சேஃப்டி கவுன்சிலர் நானே போட்டு கூட்டிட்டு வரேன். அது சேஃப்டி கவசத்துக்குலாம் வராது புல்லுக்கு பூந்துச்சுன்னா சலசலன்னு ஆயிடும் மத்தரங்க ரெண்டாவது ஓகே இவன் நீங்க சொன்ன மாதிரி ஓகே நான் இந்த வேலையை பாப்பனா இல்லைன்னு எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் இந்த வரைக்கும் ஒரு வேலை பார்த்ததும் இல்ல அது வரைக்கும் இருப்பாரான்னு தெரியல. So, அதான் சொல்றேன் அது 100% தனி எடுத்துக்கோங்க தாழ்மை இது வந்து என்ன கதைனா பிரேக் சுத்துதலாம் என்னடா இது ஆஃப் பண்ணு நீங்க எங்க ஏய் நல்லா போயிட்டு இருந்துச்சு அஷி பேசாம என்ன பண்ணுவோம் நீ பிரேக் எடுத்துட்டு பின்னாடி போய் செக் பண்ணிட்டு அதான் கேமராமேனுக்கு கொஞ்சம் எது தைரியம் இந்த நாயை கெண்டாடி போ நம்ம போய் சேர்ந்துடலாம் அதுக்கிட்டையும் நீங்க போயிட்டு வாங்க டேய் தோரடா என்ன பண்ணிட்டு இருக்க ரகு செக்குன்னு போய் பாத்துறாங்க என்ன இருக்கு பின்னாடி சத்தம் கேட்டுட்டு இருக்கு பின்னுக்கு லாக் பண்ணிருக்கா பண்ணிருக்கு நான் தான் பண்ணேன் நான் விட்ரு ஏன் என்ன தெரியுதா ஆனா யாரும் கதவு தொன்னு மின்னு நிக்கிற மாதிரி இருக்காதா கடுப்பா இருக்கு மாதிரி டேய் கல் சொல்லு. டேய் விடு டேய் தம்பி ஐயா ரிவர்ஸ் ஜாமா இங்கதான் லைட் இருக்கு லைட் தட்டாடி தானே இங்க இருக்கு அஷி நீங்க போய் பாருங்க சரி கண்டினியூ பண்ணு ஏங்க பல டேய் அந்த கரண்டி படார்னு விழுந்துச்சு ஈரி கொஞ்ச நேரம் ஈரி சரி நீ சூத்த மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்கார் பட நூற்று ஒண்ணும் பண்ணாதீங்க டேய் அவன் வேலையை திரும்பி அதே மாதிரி தண்ணி குடி நம்ம நீ பாத்து வேகமாவே பாரு. நான் எங்க வேலையை பாக்குறேன். யார் எந்த இடத்துல இருக்கு அப்படியே உட்காருங்க ஆஷ் போய் பின்னாடி பாத்துட்டு இருக்கோம் செத்துருவான்டா அவன் இங்க நகரவே மாட்டான் அப்படியே விழுந்துருவான். கிச்சன் லைட் தட்டி லைட்னா ஏன் லைட் டேய் கிச்சன் லைட் தட்டி விட்டு தெளிவா தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? எஸ்டில தெரிஞ்சு என்ன பண்ணுவேன்? இல்ல போக்கில பேயினால ஒண்ணும் பண்ண முடியாது ஒரே ஆளுனா ஹாஷ் மட்டும் தான் டேய் அவனும் ஏற்கனவே கதி கலங்கி போயிருக்கான் நானே கதி கலங்கி போயிருக்கேன் வாயை முட்டு கொண்டு சும்மா இருக்கடா நீ கதையே சொல்லிட்ட வேகமா கொஞ்சம் நடுவுல வந்து இங்க வந்து ஈரிடா சும்மா ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்தது. நான் அங்கதான் இருந்தேன் ஒரு 10 வருஷமா. ஓகேவா? எப்படி சொல்றது, டெய்லி ஒரு நாள் ஒரு எப்படியாச்சும் ஒரு சாவு விழுந்துரும். தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது. அங்க நிறைய இழப்பு நடக்கும் மென்டாரி நிறைய ரிலேட்டட் பண்ணி பேய் விஷயம் சொல்லு அதுதான் நிறைய இறப்பு நடக்குமா எப்படின்னா அந்த இறப்பு கூட எவிடன்ஸ் கிடைக்காது யாரு கொன்னா அந்த மாதிரி சில பேர் நேரடியாக பார்த்துருக்காங்க. எப்படி சொல்றது, அந்த கதவு திறந்துருக்கும். ஓகே மென்டாலி கோட்டை வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் தெரியும் தானே, சைட்ல ஒரு தனியாக ஒரு இடம் இருக்கும், அங்க கம்பி கூட இருக்கும். அதை திறந்து விட்டு அங்கே வாஷிங் மிஷின் தான் இருக்கும், நம்ம துணி தைக்கிற இடம். நான் நேரடியாக பார்த்த வரைக்கும் எப்படி சொல்றது, அவன் துணி துவச்சிட்டு தான் இருக்கான். ஓகேவா? துணி துவச்சிக்கிட்டு இருக்கான். எப்படி அங்கேயும் கீழே விழுந்தா எனக்கு தெரியல. ஆனா என் கண்ணா நான் பார்த்த வரைக்கும் அவங்க அங்கேருந்து ஏறி நிக்க கூட இல்லை அந்த கம்பியில, அப்படி விழுந்துட்டான். அதுவும் 15வது மாடியில இருக்கு. அங்க டோட்டல் 17 மாடி தான் இருக்கு. தள்ளி விட்ட ஆளும் எனக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவன் பின்னாடி அவன் விழுந்தது நீ எப்படி பார்த்த? எங்க இருந்து பார்த்த? பார்த்தேன் நேரடியா பார்த்தேன். அதான் எங்க இருந்து நீ எப்படி 15வது பிளேட். ஓகேவா? நான் இருக்கிறது 13வது பிளேட். இல்ல நீ நான் இருக்கிறது 13வது பிளேட். அந்த சைட்டு மட்டும் வெளியே நிக்கிறது வந்து கீழே பார்க்கலாம், அந்த இடத்துல நின்று பார்க்கலாம். இன்னொரு வீட்டுல அந்த கேட்டு திறந்து தான் பார்க்கலாம். ஓகேவா? அவன் அங்க நின்று துணி துவைக்கிற இடமா தான் இருந்து அவன் அந்த இடத்துல நிக்கிறது. அவன் அங்கேருந்து பின்னாடி ஆள் இல்ல, அவன் மட்டும் தான் அங்க இருக்கான். முண்டை கட்டிட்டு அவன் மட்டும் தான் இருக்கான். துணி துவைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த கம்பி மேல ஏறி நின்றுதான் கீழே குதிக்கிற மாதிரி முடியும். ஆனா அவன் எப்படி
வா 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 ஏய் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டொக்கு டொக்கு டொக்குன்னு கட்டுச்சா தெரிஞ்சுட்டா யாரு அவன் தாண்டா அவன் தாத்தாடி வேலையை பார்த்து கொத்து. ஓகே 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 ஏய் ஃபோக்கஸ் பண்ணுங்க அவன் Focus இது பண்ணுங்க. பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து நைட்ல வெளியாக முடியாது. நைட்ல எப்படி சொல்றது, ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு டிஸ்டர்ப், செம்ம டிஸ்டர்ப். சும்மா ஒரு ஆள் வெளியே தனியா போக முடியாது. பட் நான் போனேன், எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னால இருக்க முடியல. ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி கட்டி கட்டி வச்சு அப்படி இருக்கும் அந்த மீதி. நம்மள யாரோ ஃபாலோ பண்றது அந்த மீதி இன்னொன்னு ஒரு பக்கெட் வெயிட் இறங்கும், ரொம்ப வெயிட்டா இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். அந்த மாதிரி நான் ஹாலில் தான் படுத்திருப்பேன். வீட்டில் கதவு இருக்கும், கீழே வந்து சின்ன கேப் இருக்கும். இப்போ ஆள் நடந்து போனால் பார்க்கலாம். அந்த இடத்துல நார்மலாக நான் கீழே படுத்துங்கிறப்ப அந்த ஹாலில் பார்க்குறப்ப ஆள் நடந்து போகிறது தெரியும். ஒரு ஆள் பொதுவாக நடந்து போனாலும் கொஞ்சம் வேகமாக நடந்து போகணும். வீட்டுக்கு வெளியே வா, வீட்டுக்குள்ள நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், ஏதோ சாத்தி இருக்கு. கீழே கேப் இருக்கு, சின்ன கேப். இது வந்து நீ யோசி, பக்கத்து வீட்டில் ஆள் இருப்பாங்க, என்ன நடந்து போனா ஓகே, நடந்து போகிறது தெரியும்னு. பூனை போகிறது கூட நான் பார்த்துருக்கேன். அது வேகமாக ஓடுனாலும் ஒரு ஆள் வேகமாக நடந்து போனாலும் அது தெரியும் வேகமாக நடந்து போகிறாங்கன்னு. பட் ஸ்பீட் செகண்ட் லைட் ஸ்பீட் சொல்லலாம். பட்டுன்னு போனால் எப்படி இருக்கும்? ஓ லைனிங் அந்த மாதிரி அதுவும் பட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வந்துச்சு. கழு கண்ணும் பட்டினு பெட்டு பண்ண அடிச்சுமே அதை நம்பலன்னு சொல்லிதான் கவுத்து வந்து கொஞ்சம் உட்காந்து அப்படியே உட்காந்து பாத்துருந்தேன். எவன்டா அவன்? ஃபீல் பண்ணேன். அந்த அந்த ஒரு வாரம் கங்கட்டி என் தங்கச்சிக்கு நடந்துச்சு. என்ன கதை என்ன கதை? வடிவல் மாப்பிள்ளை பார்க்கணும் சொல்லுவானே. மாமி மாமா மின்னல் சொல்லிட்டு போறேன். நீ நிறைய படம் பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் படம் பார்ப்பேன். என் தங்கச்சி நடந்துச்சு. அதுக்கு எப்படி சொல்றது, அதுக்கு எந்த சீக்கும் இல்ல. அவன் தங்கச்சிக்கு அதுக்கு எந்த சீக்கும் இல்ல. ஓகேவா? பட் ராத்திரி நேரத்துல அதனால தூங்கவே முடியாது. ரொம்ப வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்க, எங்க அம்மாவும் தங்கச்சி இருந்தான். எங்க அம்மானால ரொம்ப தூங்க முடியாது. காலு குடையுது, போற குட்டை இழுத்து ஒரு தண்டமைனா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. என் தங்கச்சினால தூங்கவே முடியாது. வீட்டுக்குள்ள ஏஞ்சி அழுவும். தூங்கி பேசுவாரு தூக்கம் வந்து தூங்கி இருந்தானே தூங்க முடியாது. நீ கதை சொல்ல செக்அப் பண்றப்ப ஃபோக்கஸ் பண்ணு. செக்அப் பண்றப்ப அது உடம்புல ரத்தம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்ற, ரத்தம் குறைஞ்சிருக்குன்ற, ரத்தம் குறைஞ்சிருக்கு, ஹார்ட் பீட் ஸ்லோ ஆகுது அந்த மாதிரி. வீட்டுக்கு எப்படி சொல்லி வீட்டுக்கு ஆள் பிடிக்க வந்தாங்க பார்க்கறதுக்கு. முதல்ல பார்த்தப்ப எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குன்னாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. பட் இந்த இடம் தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு. அந்த அப்பார்ட்மெண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இன்னொரு ஆள் கூட்டிட்டு வரப்ப அந்த வீட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா, காலில் பாதி உடம்பு மட்டும்தான். அந்த பேர் சொல்ல முடியாது. அதோட பேர் வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அது ராத்திரி சொல்ல முடியாது. சரி சரி அது அந்த மாதிரி ஒரு தம்பிக்காரனும் கூட பார்க்க மாட்டேன் அவனையும். கை சத்தியமா 2 கை அப்படிதான் இருக்கு. நீங்க ஃபோக்கஸ் அவன் கதை சொல்றாங்க, ஃபோக்கஸ் பண்ணனும். ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆஷே இப்ப அவன் எல்லாரும் என்ன சொன்னான் என்ன சொன்ன? அவன் தங்கச்சிக்கு உடம்பு முடியாம ஆளை கூட்டிட்டு வந்தாங்க. கால் இல்லாம நைட் அந்த பேர் சொல்ல முடியாது. ஆமா, அதோட அது வந்து இந்தோனேஷியாவில் இருந்தா இல்ல இந்த பண்ணியிருக்காங்க. அது வந்து பாதியா தான் இருக்கும். வெட்டி போட்ட எப்படி இருக்கும் உடம்பு அந்த மாரி குட்டியா குட்டியாவா குட்டியா ஒரு மனுஷன். பட் பேய் அதுக்கு வந்து காலு இல்ல, வயிறு கூட இல்ல. இது வரைக்கும் தான் அந்த ஒரு படம் இருக்கும், அந்த தலை மட்டும் இருக்குமா, அதுக்கு இந்த உடலோட ஆர்கன்ஸ்லாம் இருக்கும், ஆனா தலை மட்டும் இருக்கும். அது என்ன பேர் சொல்லுவாங்க? அதோட பேர் ஏதோ ஒன்று வரும். பட் எனக்கு சரி நாம இல்லை, ஆனால் சொல்லக்கூடாது. Let me Google. I want that name. Interesting. என்ன பேரு? I don't know. Indonesian பேர் வந்து இந்தோனேஷியா பேயா? half body goes to தடிபாதி. Half it goes in that Indonesian it goes. இல்ல வீட்டுக்கு திருப்பி இருடா ஒரு விஷயம் பண்றோம்னா கர்ஷியூ சாமி ஓடுங்க. இதுதான் அப்படிதான் எங்க இருக்குல்ல அப்படிதான் எங்கிட்ட சொன்னது அப்படிதான் இருக்கு. குஞ்சா பேர் படிச்ச மாட்டாங்க.
எழுதுறேன் சொல்றேன். அந்த பேரை படிச்ச மட்டும் சார் சொல்லக்கூடாது ஆக்சுவலி. அதுவும் அந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரி தான் இருக்கும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாதுன்றாங்க. நான் இவ்வளவு நேரம் சொல்லி இருந்து நீங்க தட்டி சர்ச் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டா வீட்டுக்கு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா என்னது நம்ம வந்து மயா அப்படி நான் எடுக்கல, இந்த இடத்துல நான் இல்ல, நான் உன் புள்ளிய அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ். எங்க அப்பா அந்த டைம் வந்து வெளியூர்ல தான் இருந்தது. எங்க அப்பா அந்த டைம் வெளியூர்ல தான் இருந்தது. அவர் வர கட்டம் ஒரு மாசம் கழிச்சு வர போறதுன்னு சொன்னாரு. பட் அந்த அதே சமயத்துல எல்லாத்துக்கும் உடம்பு முடியாம எல்லாத்துக்கும் மாட்டிக்கும், குடும்பத்துக்குள்ள எல்லாத்துக்கும் மாட்டிக்கும். அந்த மாரி எப்படி சொல்றது, என் தம்பி தங்கச்சிலாம் சின்ன வயசு என்ன ஏதோ ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஏதோ சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்போம். நானும் தம்பி அடிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த வீட்டுல இந்த ரத்தம் நிறைய நடந்திருக்கு எங்க வீட்டுல. அதே அந்த டைம்ல நிறைய நடந்திருக்கு. எனக்கு வெட்டு போடும், இல்லை அடிபட்டு வருவேன். அந்த மாரி விளாட்டு அடிபட்டு வருவேன். ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் வந்து இந்த பேய்களுக்குலாம் இந்த ரத்தம், அந்த ரத்த வாடை வச்சு வந்து நிறைய இதெல்லாம் அடைக்கும். வருவாங்க கூட ஈக்குவட் பண்றது, அதெல்லாம் நிறைய விஷயம் அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நிறையவே ட்ரூ. ஓகே நான் சொன்னதுதான். நான் வந்து பேயை நம்புறேன்னு இல்லை, நம்பலன்னு இல்லை. எனக்கு பயம்தான். ஆனால் வந்து எனக்கு டவுட் என்னன்னா, நீ சொன்னது இப்போ எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் வச்சாங்க. என்னன்னா இது இந்த ரத்த வாடைன்றீங்களே, இந்த ரத்த வாடை ஈக்குவல் பண்ணா ஆனால் பேய் வரும். நான் சிம்பிளா கேட்பேன், இப்படியா தியோரி இருக்கா இல்ல அது ப்ராக்டிக்கலா? ப்ராக்டிக்கல் நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல் தியோரியாவோ தியோரின்னு வந்தா ப்ராக்டிக்கல் வராது. ப்ராக்டிக்கல் வந்துச்சுன்னா தியோரி தான். ப்ராக்டிக்கல்னா ப்ராக்டிக்கல் தான். ப்ராக்டிக்கல் வந்தா தியோரி போகாது. பொறுத்தவரைக்கும் ப்ராக்டிக்கலா இருக்கு. ப்ராக்டிக்கல் தான். அப்ப வந்து இப்போ சரி, இப்போ நம்ம வந்து இது பண்றோம், எப்படின்னா ஒரு ஆடை வெட்டுறோம். அதனால தான் எங்க வெளியே அடிபட்டு பலி கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்றாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டுட்டு ஒரு புக் எடுத்துருவாங்க. நம்ம வந்து ஒரு ஆள் ட்ராப் போட்டு பார்ப்போம் யார் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா. என்ன கூட ரத்தத்தை நக்கிட்டே வீட்டுக்கு ஓகே நக்கிட்டு போயிருவேன். சரி டேய் ஊசிடு. அதனால வீட்டுல சொல்லியிருக்காங்களா, ரத்தம் பிள்ளை சின்னதாக அடிப்பட்ட கூட ரத்தத்தை நக்கிருங்க, கீழே உழுவு கூடாதுன்னு சொல்லுவாங்க. என் வீட்டுல சொல்லியிருக்காங்க. வெளியே அடிப்பட்டாலும் அந்த ரத்தத்தை கழுவி விடுவானுங்க, அப்படியே வைக்க மாட்டானுங்க வீட்டுல. இல்லை எங்கே அடிப்பட்டாலும், ஏன்னா அந்த ரத்தத்தை இழுத்துச்சுன்னா வந்துடும் கூட, அவ்வளோதான். அந்த மாரி நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிறப்பே ஒரு நிறைய செட்டிங்ல தாங்கவே முடியல. ஆளுக்கு சீக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு சீக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதம் கழிச்சு நாங்கள் அந்த வீட்டில் நல்லா வெளியே இருக்கோம். நாங்கள் மொத்தமாக வெளியே வரல, அதுவும் ஆளுக்கு பிரிஞ்சு தான் வருவாங்க எல்லாமே. பேசிக்கலி அந்த இடம் வந்து செம்ம டிஸ்டர்பன்ஸ் இடம். So your family has been broke up due to that incident. அது எம்பக்கோட்டை எல்லாமே ஒரு It's a personal one, but okay, your personal life. Okay, அந்த இன்சிடென்ட்னாலயா என்னன்னு தெரியல. இவன் பண்ணியிருக்கிற எப்படி சொல்றது, மைண்ட் திங்கிங் அபவுட் தட்னு வந்து அவங்க சொல்றது இதை ரிலேட்டட் பண்ணி அவன் ஃபேமிலி பிரேக் பண்ணிச்சு ஏதாச்சும் ஒரு ரீசன். ஓகே, அந்த இடம் திரும்பி பார்க்கணும்னு சொல்லி போன வருஷம் 6 மாதம் சம்திங் 5 மாதம் சம்திங் நினைக்கிறேன். திரும்பி அந்த இடத்துக்கு நான் லாலாமுக்கு போடுறப்ப போனேன். ஸ்டில் அந்த இடம் எப்படி சொல்றது, ஒரு பால் அடைஞ்ச இடம் வந்து அப்படி இருக்கும், அந்த மாரி இருக்கு. சாட் அடிச்சானுங்க, ஆனால் உள்ள போய் பூந்து பார்க்கல. நீங்க உள்ள பூந்து நான் 17வது மாடி வரைக்கும் எல்லா மாடி ஏறி பார்த்தேன். ஸ்டில் பால் அடைஞ்ச மாரி இன்னும் தொழுவா இருக்கு அந்த இடம், எதுவுமே மாறல, அப்படிதான் இருக்கு, இன்னும் தொழுவா இருக்கு உள்ளலாம். ஸோ இது ஆன் சைட்ல உள்ள ஒரு ஸ்டாரி. ஓகே ரகு, நீ வந்து பெய்ய நம்மள சாட்டு எஃப்எம்ல வந்து ஒரு பெய்ய நம்புறியா இல்லையா? இல்லை, இது வரைக்கும் நான் ரீசெண்டாக தான் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஓகேவா, அதுக்கு முன்னுக்குலாம் வந்து நான் வந்து எதுவுமே ஓகே கண்டுக்கவே மாட்டேன். என்னன்னா இது பேய், அவனை நம்பிக்கை இல்லை, அவனை பார்த்தா இவனை பில்டப் பண்றான், இவனை பார்த்தா இது. ஆனா உண்மை ரகு சொல்றது உண்மை. ரகு ஏன்னா எங்ககிட்ட நாங்க ரொம்ப இந்த வீடியோல இருக்கிறது தவிர அவுட் ஆஃப் கண்டெய்னா நாங்க பேசுறப்ப ரகு வந்து இந்த வரிலாம் இல்ல, இந்த வரிலாம் நான் பண்ணது இல்ல, இந்த வரிலாம் நான் பார்த்தது இல்ல பேசுவாங்க, பார்த்தது இல்ல. இது நினைக்காதீங்க, வெடைக்கிறீங்க, வெடைப்பான் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு ரோஸ்லயே இருப்பான் ரொம்ப. ஆனா தெரியல, அவன் சொல்றான் திடீர்னு எதுவோ கதை
ஸோ ரீசெண்டாக நான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ இப்போ நான் முதல்ல ஒரு கதை சொல்லிடுறேன் ஓகேவா. நான் முதல்ல வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது முதல்ல நான் சொல்லலை. பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாரரான ஒரு கதை இருக்குது. அந்த என்ன கதைனா வந்து என் ஃப்ரெண்டு அதை சொல்லியிருக்கான். ஓகேவா வந்து இப்போ நம்ம வந்து மலேசியன்ஸ் அது ஓகேவா. அப்போ ஊர்லேருந்து இங்கெல்லாம் தங்கி வந்து வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்க கேரா வந்து அவன் வந்து ஒரு முதலாளி இல்லை. அவன் வந்து அந்த ஃபாரினர்ஸ்லாம் வேலைக்கு எடுத்து வேலைக்கு வச்சுருக்கான். அவன் ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்தான் ஓகேவா. பாஸ்போர்ட்டு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல அதெல்லாம், ஏன்னா அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல். இப்போ நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும், அதெல்லாம் இருக்குது நிறைய விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்போ எனக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து அவன் சொன்னது ஒரு கதை ஓகேவா. அவங்க அந்த இந்தியன் ஃபேமிலி அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன இம்பேக்ட் ஆனிச்சு அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப கஷ்டம் இந்தியாவில்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த ஒரு மாதிரி கடைலாம் வச்சுருக்காங்க. அந்த கடையை வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த கடையை பார்த்துக்கிறதுனால வந்து அவங்க வந்து பின்னாடி அந்த கடை பின்னாடியே வந்து அவங்களுக்கு ஒரு வீடு செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேவா. செட்டப் பண்ணி கொடுத்தனால வந்து அந்த வீடெல்லாம் வந்து கொஞ்சம் உள்ள காடு மாதிரி இருக்கும் ஓகேவா. உள்ள காடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கெரா அவங்க வில்லேஜ்லாம் வந்து கம்பவுண்ட் சைடு தான். கம்பவுண்ட் கெரா இப்படி ரவாங்க இப்போ ஏன் சைடு எல்பிஜி எல்லாம் இருக்குல்ல, கம்பவுண்ட் சைடு தான். ஸோ இப்போ அந்த கம்பவுண்ட் சைட்லாம் வந்து சாப்பாடு கடைன்னு ஒன்று இருக்கும் ஓகேவா. எல்லாருமே வந்து அதெல்லாம் சாப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க ஓகேவா. அப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த நிறைய கோழி வெட்டி போடுறது, சைட்லேயே அந்த ஆறு மாதிரிலாம் இருக்கும் ஓகேவா. அந்த ஆற்றுல வந்து கோழியெல்லாம் தூக்கி போடுவாங்கல்ல, வேஸ்டேஜ்லாம் இருக்குல்ல நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போடுவாங்க. ஸோ என்ன கதையாயிருச்சுன்னா வந்து அப்படி அவங்க அந்த மாரி அந்த விஷயம் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு கட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க மகளுக்கு உடம்பு சரியானவங்க போயிடுச்சு. உடம்பு சரியில்லாம போன வந்து போயிட்டு ஆமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. எங்கப்பா என்ன கதை முடியல, ஏன் அவசரப்படுற? ஸோ அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால வந்து அந்த பிள்ளை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இல்லை நீங்க பிள்ளை பழைக்காது அப்படின்னு. ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஹை ஃபீவரு தெரியல, எதை பார்த்து பயந்துச்சு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஓவர் மென்டலி ப்ரெஷர் ஆயிடுச்சு, பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருச்சு. எப்படின்னா வந்து பேசாதான், யாருக்கிட்டையும் பேசாதான், சாப்பிடாம ஒரு 3 நாள் 4 நாள் அந்த பிள்ளை சாப்பிடாம இப்படியே தான் உட்காந்துருக்கும். இதே போடல உட்காந்துருக்கு. அந்த பிள்ளைக்கு எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. நீ ஒரு கதை ரிலேட்டட் பண்ணி உண்மையா பேசுறியா பொய்யா பேசுறியான்னு ஒரு கதை இருக்கு தெரியுமா. அந்த ஒரு கூஸ் பம்ப் வருவேன். ஐ கேன் ஃபீல் இட். அந்த டைம் நீ சொல்ற இப்படியே தான் உட்காந்துருக்கு. போயிட்டு வாயில சோறு ஊட்டுறாங்களா, அந்த சோறு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை, வாயில திணிக்கிறாங்களா, பட் முடியல. அந்த பிள்ளை வந்து துப்பும் இல்லை ஒன்றும் இல்லை, இப்படியே தான் இருக்கு ஓகேவா. அவங்கள குளிப்பாட்டல குளிப்பாடி போல. அந்த பிள்ளையோட பாடி வெயிட் இருக்கு தெரியுமா, பொண்ணை வெயிட்டா 4 பேர் தூக்குறாங்களா, வந்து தூக்க முடியும். ஸோ கஷ்டப்பட்டு தான் அந்த பிள்ளையை வந்து தூக்கி ஒரு 4-5 பேர் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனால அந்த பிள்ளை வந்து ஃப்ரீஸாகவே தான் இருக்காங்க ஓகேவா. ஸோ இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர் சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த பிள்ளை இஸ் இட் லைஃப் ஆர் டெத்? லைஃப். ஏன்னா அந்த பிள்ளை வந்து சாமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விதத்தை தான் நான் சொல்றேன் ஓகேவா. ஸோ அவங்க சொன்னது வந்து இப்படி எந்த சைஸ்னா வந்து ஓகே இப்போ சைஸ்ன்னு வச்சுக்க, சாமா இருக்கிற பிள்ளை ஓகேவா. அந்த 4 நாள் அதை சாப்பிடாம இருந்ததுனால வந்து என்ன மாரி பாடிக்கு வந்துருச்சான் ஓகேவா. அவங்க எதுவும் ட்ரை பண்ணாங்களா, ஏதோ சாமியார் கூட்டிட்டு வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சு நம்மளோட இதெல்லாம் தெரியல, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்கறதால அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, உங்கள் மக வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டா. ஸோ அவள் வந்து எதையும் ஒன்று பார்த்து பயந்தனால ஃப்ரீஸ் ஆகிட்டா. அவளால் உயிர் இருக்கு, பட் அவளால் எதுவுமே மூவ் பண்ண முடியல ஓகேவா. கண்ணு மட்டும் இப்படி 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 இப்படின்னு ஆடுது ஓகேவா. மற்றபடி ஒரே பொருளில் தான் உட்காந்துருக்கா. அவங்க வந்து அந்த குளிப்பாட்டிலாம் விடுவாங்க தெரியுமா, அந்த குளிப்பாட்டுறதுல கூட ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷனாச்சும் இருக்கும், ஆனால் ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஓகேவா. ஸோ அப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்கும்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி எதுனால இது பட்டுச்சு அப்படின்ட்டு இவங்க அந்த வேஸ்டேஜ்லாம் போயிட்டு தூக்கி போடுறாங்களே. ஸோ ஒரு வாட்டி என்ன பண்ணிருச்சுன்னா அந்த பாப்பா வந்து இது தெரியல ஒரு சாமியார் இந்த மாதிரி சொன்னார் ஓகேவா. அவங்க வந்து ரொம்ப மாந்திரிகம் அந்த மலையாள சாமிலாம் இருக்காங்களே. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு பார்த்து கேட்டு இது பண்ணுறதுனால அந்த மலையாள சாமி என்ன சொன்னார்னா வந்து
அந்த வேஸ்டேஜ்லாம் சாப்பிட்டு தூக்கி போடுறாங்க. இந்த பாப்பா வந்து போயிட்டு அதை எடுத்துருக்கான் ஒரு 3-4 நாள் கழிச்சு. எடுத்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, இது தெரியாத சின்ன பாப்பா ஒரு 6-7 வயசு ஓகேவா, அதுக்கு என்ன தெரியும். ஸோ போயிட்டு எடுத்ததுனால வந்து ஒரு இம்பேக்ட் ஆயிடுச்சான். ஸோ அதுக்கு அங்கிட்டு தான் வந்து அவன் சொல்கிறான், என்கிட்ட சொல்லும் போது வந்து தெரில காத்து கருப்பு அடிச்சிருச்சு அப்படின்ட்டு. காத்து கருப்புனா அந்த பட் உருவம் அதெல்லாம் எனக்கு சொல்ல டிஸ்கிரைப் பண்ண தெரியல. காத்து கருப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னவோ போன வேகத்தில் ஏதோ ஒன்று அந்த இது எடுத்தனால, அந்த இறைச்சி எடுத்தனால. அந்த வேஸ்டேஜ்ல போடுற இறைச்சி வந்து நார்மலா அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. ஆனா வந்து அந்த பாப்பா போயிருக்கு. பாப்பா விட்டு அந்த இறைச்சி எடுத்துருக்காங்க. இறைச்சி எடுத்தனால அந்த இறைச்சி அந்த இறைச்சி எடுத்தனால வந்து எடுத்துட்டு போட்டுருச்சு. பட் அதோட கை இருக்குல்ல, அந்த இறைச்சி எடுத்து இருக்குல்ல, அது அப்படியே ஃபுல்லா ஓட்டையாயிட்டு போயிடுச்சு. இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிட்டே இருந்திருக்கு. சரி, இதுக்கு என்னதான் தியரி, என்னதான் பண்ணணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, ஒண்ணு அந்த இடத்த விட்டு போயிடணும் ஓகேவா, இல்லாட்டி அந்த வேஸ்டேஜ்லாம் போட்டாங்களே அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு அங்கிட்டு அந்த பாப்பாவை போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்கார வச்சுட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு, யார் இது இருக்கா, முந்தி நிறைய பேர் கேட்பாங்க, ஓகே யார் எதனால இதை பண்ற, என் பிள்ளை பண்ணது தப்பு தான், சரி வந்திருக்க கூடாது, அவன் இடத்துக்கு வந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு தான் வந்து அந்த பாப்பா வந்து நார்மல் ஆயிடுச்சு. நார்மல் ஆனா எடுத்தோடய ஆக்டிவாக அதெல்லாம் இல்லை, பேச ஆரம்பிச்சுச்சான். அம்மா அப்பா என்னாச்சு, என் கையெல்லாம் எப்படி இருக்கு, என் கையெல்லாம் இப்படி இருக்கு, ஒரு மாதிரி அழுவுனுச்சான். 2 நாளா தேம்பி அழுவுனுச்சான். என்னால் முடியல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபேமிலி ஃபுல்லி மென்டலி எல்லாமே டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. ஸோ இவன் தான் முதல்ல இல்லை. ஸோ ஒரு ஃபேமிலி நம்மளால இந்த மாதிரி ஆன இம்பேக்ட்னால அவனால் தாங்க முடியாமல் அவன் மறுபடியும் அவங்களே இந்தியாவுக்கே அனுப்பி விட்டாங்க. இல்லை தேவையில்லை, பரவாயில்ல, இதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு இது வேணாம். என்ன நானும் ஒரு முதலாளியாக வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது நான் பிஸ்னஸாக தான் நான் பார்த்தேன், பட் இவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகும்ன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்னு. ஸோ இதுதான் நான் தியரி ஓகேவா. தியரின்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்டோரியில ஓகே, ஒரு ஃப்ரெண்டே அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து என்கிட்ட சொன்னான். குட், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, அது நீ சொல்கிறப்ப சரி நீ என்ன கேட்டால் இவனுங்க சொன்னானுங்க. ஸோ இப்படி இருந்துச்சு, இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னானுங்க. ஆனால் நீ அந்த ஃப்ரெண்டு சொல்கிற கதையை நீ பார்த்ததில்லை. ஓகே அது ஜென்ரல் நீ பார்த்ததில்லை. ஆனால் அந்த கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா வந்து அந்த கதையில் என்ன இருக்குன்னா, நான் சொல்கிறதுல அந்த பிள்ளையோட நீ எடுத்த இடத்துலையே அந்த பிள்ளையை எடுத்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறது மேபி அது சயின்டிஃபிக்காக என்னாச்சும் அந்த சத்தை இது இருக்கிறதுனால அந்த ஒரு இடத்துல ட்ரைனேஜ் போட்டால் நம்மளா இன்ஃபெக்ஷன் ஆகும், அது ஒன்று. ஆனால் இது அந்த பிள்ளை சாப்பிடாமல் இருக்கிறது, நீ சாப்பிடாமல் இருக்கிறது அது வந்து இன்ஃபெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு வெயிட் இறங்குறது வந்து சாப்பிடாமல் இருந்ததுலாம் இருக்கலாம். ஆனால் சாப்பிடாமல் இருக்கிறது தான் எனக்கு மனதில் ஒன்று. ஆமாம், சாப்பிடாம 4 நாள் சாப்பிடாம இருந்திருக்கு. பட் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த பாடி ஒல்லியாக தான் இருக்குது ஓகேவா, டக்குன்னு தூக்கிடலாம். பட் அந்த பாடியை தூக்க முடியலையே, போனால் வெயிட்டுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த தியரி தான் வந்து என்னால் என்ன இது அப்படின்ட்டு எனக்கு ஒரு நான் வந்து எந்த போர்டில் இருந்தேன்னா, நீ சும்மா ஏதோ உழைக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஒரு நாள் உனக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நேற்று தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஓகேவா. ஸோ அது சொல்லலாமா இல்லை என்ன சொல்லு அதான் சொல்லியா. நாங்கள் அதுதான் சரி ஓகே. ஸோ நாங்கள் அதுதான் சொல்கிறேன். நான் வந்து இவன் இப்படி பேசி இவ்வளோ நாள் இவன் கூட பழகினதில்லை, இவன் இப்படி பேசி நான் பார்த்ததில்லை. நேற்று நாங்கள் ஒரு சம்பவம் பண்ணோம். என்னன்னா, நான் ஒருத்தன்ட்டு அவன் வேலை முடிஞ்சேன்னா அவனுக்கு அடிச்சாண்டி டீ அடிக்க போவோம், காஃபி அடிக்க போவோம்னு சொன்னேன். ஸோ லேட் ஆச்சு. நாங்கள் அந்த டைம்லேயே லேட் ஆச்சு. அரௌண்ட் ஆஃப்டர் 12 இதெல்லாம் நடக்கிறது. ஆஃப்டர் 12 வந்து லேட் ஆச்சு. அப்போ வீட்டுக்கு வர்றது, அவன் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு என் வீட்டுக்கு வர்றப்ப இன்னும் லேட் ஆச்சு. ஸோ அப்போ இங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே சாப்பிட போகிறப்ப அந்த கடை மூடிட்டாங்க. அதை மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு போனோம் சாப்பிட்றதுக்கு. அந்த கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சானே காடியில் ஏறணும். காடியில் ஏறினானே இவர் இருக்கார்ல, இந்த நல்லா ஒரு பண்ண வேலை தான் என் வேலையும். என்னன்னா, அந்த பேத்தில் எடுக்கிறப்ப அங்கே ஒரு செமெண்ட்ரி இருந்துச்சு, அந்த பக்கத்து போனேன். அது கொஞ்சம் ஈஸி. 2வது இவனுங்க ஏதோ அந்த இப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் வந்தார உள்ள, இந்த டைரக்டர் இது இந்த ஆர்ட் டைரக்டர் இந்த கேமராமேன்லாம் அவர் வந்தார். அவர் வேற கூட சேர்ந்துக்கிட்டு போவோம் குதிச்சாங்க காடிக்குள்ள. பின்னால் உட்காந்துக்கிட்டு எல்லாரும்
நான் தான் காடி ஓட்டுனேன். நான் என்ன சொன்னேன், நான் தான் சொல்றேன், நான் வந்து நீ எப்படியெல்லாம் இருந்துட்டு போ, நான் என் பாட்டுக்கு இருப்பேன். அந்த ஒரு போடி நான் என்ன சொன்னேன், நான் வரல, நீ போயிட்டாங்க, நான் இல்லைன்னு மண்டையை கழுவி எடுத்துட்டு போயிட்டானுங்க. அந்த பக்கெட்டு போனேன். அந்த பட்டு போனப்ப அந்த சைட்ல ஆக்சுவலி நான் கிராஸ் பண்றப்ப அங்க ஒரு ஆள் நிற்காங்க, ஆண்டி. நான் இவனுக்கிட்ட சொன்னேன், இந்த ஆண்டி ஏன்டா இந்த நேரத்தில் எங்கே நிற்கிது, நான் அடிச்சுக்கிட்டு எப்பயும் போல தான் இவனுக்கிட்ட நான் சீரியஸாக பேச மாட்டேன், அடிச்சுக்கிட்டு பேசுகிற வரைக்கும் நான் கேட்டேன், இந்த ஆண்டி ஏன்டா இந்த நேரத்தில் எங்கே நிற்கிது, வாங்கடா போவோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ இவனுக்கு சொல்கிறானுங்க எந்த ஆண்டின்னு கேட்டானுங்க, எந்த ஆண்டினான்னு கேட்டானே. எனக்கு எப்படி சொல்றதுன்னா, இவனுங்க என்ன வடைப்பானுங்க எப்பயும், நான் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு உனக்கு வயசு வச்சு கண்ணு தரலன்னு அவனுங்க என்ன வடைப்பானுங்க. அந்த வரிசையில் நானும் நினச்சிக்கிட்டா விடைக்கிறானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பிரச்சனைனா, எனக்கும் அந்த ஆர்ட் டைரக்டர் குச்சாகல, அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க, நானும் அவங்களும் பார்த்துட்டோம். அதை பார்த்துட்டு இது இன்டர்வியூ பண்ணாம போயிட்டோம். எப்படி சொல்றதுன்னா, நான் சைட்லலாம் பார்க்கல. அதோட எப்படின்னா, ஸ்டேரிங் இப்படி பிடிச்சா வந்தான், கண்ணி இதே போர்டில் தான் இருக்கு. இந்த போர்டை தவிர நம்ம எந்த போர்டுக்கும் போகல, அந்த போர்டில் தான் போனேன். ஸோ போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இது வந்து இன்னைக்கு வந்து நியூஸ். எனக்கு கணக்கு நாங்கள் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப இப்போ ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாங்க, இவன் அந்த கதையை கண்டினியூ பண்ணு. அப்ப என்ன பண்றதா, நம்ம தான் எந்த போர்டுல இருப்போம்னா வந்து சரி பேயாவே ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு காலு கழுவாம போயிட்டு படுத்துட்டேன். சரி நான் இவன்கிட்ட அவன் சொல்லுவேன், லேட்டா போனா வந்து காலு கழுவிட்டு போங்க, அது ஒரு பழக்கம் இருக்கு எனக்கு. ஸோ அதை சொல்லிடுவேன். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இவன் தூங்கிட்டு இருந்தான். அதாவது அந்த ஆசி முகேந்திராவில் சின்ன முகேந்திரா தூங்கிட்டு இருந்தா. அப்படி சரி நம்மளும் போயிட்டு தூங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கின பார்த்தா திடீர்னு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுந்தா ஓகேவா, ஒரு மாதிரி அழுந்தா என்ன ஒரு சத்தம் கேட்கும், அந்த சத்தம் கேட்கும். நானும் சரி என்னடா புதுசா ஏதோ ஒரு கேட்குது பக்கத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுந்திருச்சு பாக்குறேன், அவனோட கால் இப்படி தூக்கிருக்கு. சரி ஏன் காலு தூக்கிறேன், அவன் வந்து தூக்கத்துல தூங்குறான் போல. என்ன அவன் கால் தூக்கிட்டு இருந்துச்சு, அவன் கால் தூக்கிட்டு இருந்ததால நானும் காலை கீழே தூக்கி போட்டேனா, போட்டுட்டே அப்படின்ட்டு அவ்வளவு. அதுக்கப்புறம் பார்த்தேன் மறுபடியும் அதே சத்தம், அந்த சத்தம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா போகும்போது கூட அந்த சத்தம் கேட்டவனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி வெளியே போயிட்டு பார்ப்போம் என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட் வெளியே போய் பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. சரி கது சாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கது சாத்திட்டு வந்து படுக்கிறேன். அந்த சத்தியமாக சொல்கிறேன் ஆச்சு, டக்குன்னு அந்த கது திறந்துட்டு வெளியாகுமே அப்படின்னு ஆயிடுச்சு. நானே வேணாம் இது விளையாடக்கூடாது சொல்லிட்டு இந்த போர்டுல தான் இருப்பேன், போத்தி எடுத்தா இப்படி கிடப்பேன், இப்படி தான் இருப்பேன், விட மாட்டேன்டா குதிரம் அப்படின்னு அந்த போர்டுல தான் இருந்தேன். சரி அந்த போர்டுல பக்கத்துல படுத்தேன்பா, அந்த மாதிரி எதுவும் நோண்டுக்கு உங்க அப்பாவே அங்க இல்லையா, இன்னும் இருக்கும். அந்த போர்டுல தான் இருந்தேன். சரி சரி போடுவோன்ட்டு ராகு வீக்கே சொல்றது கத்துறான், வெளிய வரியா என்னது போன் அடிச்சு, டேய் நம்ம கிளம்பிட்டோம், நீ மாதிரி தான் வீட்டுல இருக்க, பார்த்து இந்த போர்டுல இருந்தோடனே சரி லைட்டா இறக்குனேன். சரி பயத்தை எப்போதும் தான், சரி ஒன்றும் இல்லைடா அதே பயப்படாதடா நாய் அப்படின்ட்டு ஓகேவா சொல்லிட்டு போர்வை இறக்குறேன் வேகத்துல. அந்த நம்ம எப்பவும் அந்த என்னது படம் பார்ப்போமே, அதுல வந்து ஒரு உருவம் அந்த ப்ரொஜெக்டர்ல வந்து ஒரு உருவம் தெரியுது. ப்ரொஜெக்ட் எங்க இருக்கு, சிவரிமணி கோசமா இருக்குல்ல, அங்க பெருசா ஒரு உருவம் தெரியுது. என் வாழ்க்கையில நான் சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி நீ ஏன் எட்டி பார்த்த செக் பண்ண ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா, ஏன் பயப்படுறீங்க? நான் அப்பப்ப செக் பண்ணி 5 பேர் தானே இருக்கோம், எக்ஸ்ட்ரா எதுவும் தெரியல. தூக்கம் தான் வரல. சரி கொண்டா ரெஸ்ட் எடுத்துங்க, ரெஸ்ட் எடுத்து டேய் ஸ்டாப் பஸ் டேய் என்னடா லைட் வருது. சும்மா என்னையா லைட் வரலையா, சார்ஜ் இது லைட் வர மாட்டேங்குது, சார்ஜர் எடுத்து லைட் ஏற மாட்டேங்குது. என்ன தான் போய் பாருங்க. Come on, my Mickey boy, dear boy. இல்ல இது வந்து ஆளுங்க சொன்ன கதை தான்.
எப்படின்னா வந்து இப்போ அவர் வந்து இப்போ வச்சுக்கோங்கள சரவா போயிருக்காரு சரவா போயிட்டோன்னே இந்த மாதிரி தெரிஞ்சவங்க வர தெரிஞ்சவங்க எனக்கு அது கடைசியில் நான் பிஹைண்ட் த சீன் சொல்றேன்னு யாருன்னு ஆனால் சொன்ன ஆள் வந்து ஒரு எப்பிக்கான ஆள் தான் சொன்ன ஆள் ஒரு எப்பிக்கான அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஃபெராரி லம்போர்கினிலாம் ஓட்டிருக்காரு அவர் எப்பிக்கான ஆள் தான் ஸோ அப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரவா கூட்டாளி வந்து சரவா போயிருக்காங்க சரவா போயிட்டு அங்குள்ள ஆளுக்கூட பழகிருக்காங்களா அங்குள்ள ஆளுக்கூட பழகி அவங்க மிஸ் கேம்பிங் போகணும் அப்போ கேம்பிங் போகும்போது என்ன ஆகாதுன்னா வந்து இப்படி தான் கேம்பிங் போயிருக்காங்க கேம்பிங் போயிட்டோன்னே சரவா அஸ்லிக்காரர் இருக்கான் இவர் போயிருக்காரு எனக்கு கேம்பிங் போனோன்னா கூட்டி தானே போகணும் கூட்டிட்டு போயிட்டோன்னா உட்காந்துட்டோன்னா சாப்பாடே இல்லை அந்த டைம் உங்கள் சாப்பாடு கிடைக்காதுன்ட்டுருவாங்க அங்கே போயிட்டோன்னா இது பசி சாப்பாடே இல்லை பசிக்குது வேற அப்படின்னு அதுதான் கொஞ்ச நேரம் நெல்லு அப்படி சொல்கிறாங்க என்னமோ பண்ணாங்க பார்த்தா என்னமோ அவன் கண்ணிக்கே தெரியல ஆனால் சாப்பாடு வருது கண்ணிக்கே தெரியல கோழி வருது அவன் கேட்குற இப்போ கோழி கேட்டாங்கன்னா கோழி வருது பொரிச்ச கோழி வருது புரியல யார் எடுத்து வர அவன் கண்ணிக்கே தெரியல அதுதான் வந்து அவங்க வித்ததான் சொல்லிட்டாங்க ஹேர்லன்னா அது எப்படின்னு என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியல ஏன்னா நான் அந்த இன்சிடென்ட்ல இல்லை ஆனா அது சொன்ன வரைக்கும் சாப்பாடு அப்படியே வருது அவங்க என்ன சாப்பாடு கேட்டாலும் வருது அப்பதான் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது இந்த சரவால வந்து இருக்கிறதுலே வந்து மிஸ்டீரியஸான ஏரியா வந்து சரவா தான் அப்படின்னு ஏன்னா சரவால மிஸ்டீரியஸ் வந்து எப்படின்னா இப்ப நீங்க இவங்க பாத்தீங்களா டுக்குன் இருந்தால மோனாஃபெண்டியே இந்தோனேஷியால இருந்து வந்தவர் தான் ஸோ இந்தோனேஷியால இருந்து வந்தவர் தான் அவளோட அந்த பீச்சுக்கு திருநானா அவ இந்தோனேஷியால இருந்து தான் வந்திருக்கா அதனால இப்ப சரவானா இந்தோனேஷியா கணக்கு தானே இந்தோனேஷியால வந்து மினிமம் என்ன மாதிரி விஷயம் இன்னும் ரஷ்ஷாடா இருக்கும் எப்படின்னா இப்ப அதே மாதிரி தான் ஒரு படத்தை போய் எடுக்க போயிருக்காங்க சரவால அந்த இடம் ஃபுல்லா அண்டுட்டு இப்ப எடுக்கிறானுங்க கால் வலிக்கு விழுந்ததுக்கு முட்டி உடஞ்சிருச்சு கீழே தடிக்கு விழுந்ததுக்கு கை உடஞ்சிருச்சு அவன் என்னன்னா அந்த படத்தை எடுக்கவே முடியல கடைசியில அஸ்லிகாரிங்கெல்லாம் கூப்பிட்டு சம்திங் பண்ணி கொஞ்சோன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டானுங்க அது முடிச்சுதா அது தெரியவே இல்லை அந்த அளவுக்கு அந்த கதை சம்பவம் ஆயிடுச்சு அந்த படத்துல அவன் தடிக்கி விழுந்ததே கால் உடஞ்சிருச்சு சும்மா கீழே விழுந்து கை உடஞ்சிருச்சு Okay, if like that, what you best know about Orang Bunyan? Orang Bunyan. Bunyan actually. Bunyan தானே. அப்படி எப்படி சொல்றது? Orang Bunyan மாந்திரிகவாதி இல்லை எப்படி சொல்றதுன்னா ஓகே அவங்க காட்டுக்குள்ள இருப்பாங்க ஆனா அவங்க இடத்துக்கு நம்ம போக முடியாது அஸ்லியாவாதி தான் இன்னொரு உலகம்னு சொல்லுவாங்க ஒரு புண்ணியானோட அதை பத்தி அவங்க எல்லாத்தையும் அந்த கந்தாரா படத்துல காட்டுக்குள்ள இருப்போம் நம்ம சத்தம் கேட்கும் அருகோபுரமே இருக்கும் நம்ம போவோம் அதை போனா ஈக்குவல் பண்ணி போனா அங்கேயே போயிருவேன் இல்ல அண்ணன் மாதிரி இல்ல அது போனதுக்கிட்டு வரும்டா இல்ல அது அப்படி இல்ல என்ன கதைன்னா இப்ப அவங்க போறீங்களா போகும்போது அவனுங்க ஒண்ணு வச்சிருப்பானுங்க அப்ப நீ போயிட்டேன்னா அது என்ன தரம் பண்ணோம் இங்க வா யாரசா அப்படின்னு கூட்டிட்டு போவோம் நீ வந்து மேலும் காட்டுக்குள்ள போயிட்டேன்னா காட்டு வந்து நம்ம நினைச்ச மாதிரி சும்மா அப்படி உள்ள கொண்டு வெளியே வர இடம் இல்ல நீ பார்த்தனா பூந்துட்டு நடுவுல கொண்டு பாதி பேர் அப்படி கீழே எப்படி ஆகுறாங்கன்னா இப்படி கூட்டிட்டு போவோம் நீ சும்மா நடந்து போய் டக்குன்னு அது ஒன்று பார்த்துருச்சுன்னா வேற இடத்துல தள்ளி விட்டுரும் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன் நான் காலேஜ் டைம்ல போறப்ப ஐடி கூட்டிட்டு போனேன் நான் நாக்கா சேர்ந்தேன் ஸோ மலாக்காவுக்கும் ஜிபிக்கும் ஒரு பார்டரில் ஒரு மலை இருக்குது ஐ டோன்ட் ரிமெம்பர் நான் அப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன் அது என்ன பேருங்க ஸோ அந்த மலை வந்து ஏறுறதுக்கு முன்னாடி தான் ஒன்று தான் சொன்னான் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே என்னையே தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு வரணும் மேலே ஏறுறதுக்கு ஐ திங்க் 4 ஹவர் ஆகும் இறங்குறதுக்கு ஒரு 4 ஹவர் 3 ஹவர் ஆகிடும் இறங்குறப்ப கொஞ்சம் நேரமாக இறங்குறேன் ஸோ அந்த 4 ஹவர் ஏறுறப்ப இஃப் யூ கெட் எனி சவுண்ட் என்ன இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி போகாதீங்க அதை இது பண்ணி போகாதீங்க ஏதாச்சும் ஒரு அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தொட போயிடாதீங்க உங்க வேலை என்ன ஐட்டிங் பண்ண தெரிவிங்க ஏறதுன்னா போத்திக்கிட்டு ஏறணும் அப்படின்னு கொஞ்சம் டீசெண்டாக சொன்னாங்க ஸோ அவ்வளோதான் ஸோ அவன்கிட்ட ஆனால் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு ஹைக்கிங்லாம் போயிட்டு வரட்டும் ஆனால் அந்த ஹைக்கிங்கில் ஒரு சம்பந்தம்னா ஹைக்கிங்கில் இறங்குறப்போ மழை மழை கீழே வந்துட்டோம் நான் ஒரு கட்டம் காலை வைக்கிறேன் வலிக்கு விட்ட இடத்துல கட்டை இருக்கு தெரியுமா அந்த கட்டை குச்சி இவ்வளோ தூரம் இருக்கு நான் இப்படி விட்டு இப்படி நிற்கிறேன் குச்சி விட்டு நேரம் இப்படி பார்த்து கூட்டணி பார்த்து தூக்கிட்டேன் வேலை இல்லைன்னா அண்ணன் அன்னைக்கு மாலையை போட்டு அண்ணனுக்கு இவன் நேரம் வைங்க அண்ணனுக்கு யாருமே தெரிஞ்சிருக்காது பார்த்துட்டு ஆனா அவனை அதான் சொல்ல அது வந்து இறங்குறப்ப ஆனா வந்து நான் இறங்கி முடிச்சானே அந்த ராத்திரி நேரத்தில் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கோம் அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம் நீ அந்த இடத்துக்கு போனா ஸோ அந்த இடத்துல ஸ்டே பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவன் சொன்னான் ஏன் அதை வந்து செய்யக்கூடாது அதுதான் ஒரு அங்குனியான்னு சொன்னான் ஒரு அங்குனியான் எப்படின்னா அவங்க வந்து அங்க இருக்காங்க அங்க வாழ்றாங்க
அவங்க வந்து இப்ப நம்ம என்னாச்சும் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான். இப்ப ஒருத்த வீட்டுக்கு நீ போற, அவன் வீட்டுல போயிட்டு நீ என்னாச்சும் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டா அவன் கருப்பு ஏறுமா இல்லையாதா, எதுவுமா இல்லையாதா, அதான் போதும். ஸோ அவங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க இதே வந்து அவங்களுக்கு உனக்கு பிடிச்சிருந்தாலும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, காட்டில் வந்து உங்க பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் சொல்லல, அது நான் கூப்பிட்டு தான் இருந்தேன். பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேர் சொல்லி கூப்பிட்டு மேனிபுலேட் பண்ணிடுவாங்க. நம்ம அது கால் நிறைய யூனிக்கான. ஏன்னா அது எனக்கு என்ன தெரியல. ஏன்னா வந்து அந்த கட்டத்துல வந்து அவன் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க வந்து போறப்ப சவுண்ட் கேட்டுச்சுன்னா எங்கேயும் இது பண்ணாதீங்க, ஏதாச்சும் உனக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கையெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படிதான் சொன்னான். இறங்கினதுக்கு அப்புறம் இந்த கதையை சொன்னான். இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்து இப்படி ஒரு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க மேபி நான் வந்து இது ஏன் அவங்கள்ட்ட முன்கூட்டியே சொன்னேன்னா, ப்ரீகாஷனாக சொன்னேன்னா வந்து இதை வந்து நீங்கள் தெரியாமல் போயிட்டீங்கன்னா எனக்கு தான் வந்து அந்த இடத்துல ஒரு டேஞ்சர் ஆகிடும். நான் தான் வந்து உங்களை தொலைச்ச வழி ஆகிடும், என் வேலைக்கு என்ன சொல்லி போகிறோம். அப்புறம் தான் கேட்டேன் அது யாருன்னு. அது வந்து ஒரு மூணியான்னு. ஸோ வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் என்னாலையும் தேட முடியாது, நான் யாராக இருந்தாலும் தேட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யூ கான் பி ஃபைன் எனி திங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் தெரியுமா, நான் காட்டுக்குள்ள போகிற வரைக்கும் சொன்னேன். நம்ம அப்பப்போ ஹைக்கிங் போவோம்னு சொல்லுவோம், நான் ஏன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் தெரியுமா, நம்மளுக்கு தெரியாத இடத்துல போயிட்டு நம்ம காலை வச்சு போட்டு தெரியாத என்னாச்சும் வேலையை பார்த்துக்கிட்டோம்னா கதையாயிடும். இல்லை மேமா ஒன்றும் போக முடியாது, அது ஒரு கதை. ஒரு கட்டத்துல ஏன் உடச்சிட்டுலாம் போவானுங்களா, அதான் தெரியுது நம்மளுக்கு பார்த்து தெரியுது. ஆனா இஃப் யூ காட் இன்டு மிஸ்ட்ரி ஃபாரஸ்ட் ஓ யூ கான்ட் பி திருப்பி போகும்போது என்னது அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. என்னோட காடு நம்மளுக்கு புரியாத ஒரு விஷயம். நீ என்ன தொங்கி போய் கிடக்குற, இவன் என்னடா மூங்கியும் தொங்கி வச்சிருக்கான், அவன் தூங்குறாங்களா. ஓகே ஸோ எண்டுக்கு வரும், கட் பண்ணிக்கல இடத்த அப்புறமா. ஸோ அதுதான். ஸோ மற்றபடி எதுவும் இல்லை, இவனுங்க சொன்ன மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே இந்த வீடியோவுக்கு 1000 வியூஸ் வந்துச்சுன்னா ஐ டோன்ட் நோ we can do that or not possible or not, because த்ரோ பண்றோம். இல்ல பரவாயில்ல எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இல்ல பண்றோம் இல்ல. ஓகே நல்லா புரிஞ்சுங்க, நான் சொல்ல சொல்லுவோம் அப்புறம் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. ஓகே நம்ம பண்ண போறது பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஏன்னா நீங்க செமெண்ட்ரியில போயிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுக்க போறீங்கன்னு சொல்ல முடியாது. இழுத்து ஒன்று வச்சு மூஞ்சிக்கு நேரம் ஒன்று விட்டு வீட்டுக்கு போங்க ஏன்றுவாங்க. ஸோ வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அதெல்லாம் நான் ஃபாலோ அப் பண்ணிட்டு தான் அதை நான் செய்ய முடியும். ஏன்னா ஐ டோன்ட் நோலா கான்டெக்ட் சம் ஒன் ஆஃப் மை கான்டெக்ட் நம்ம சொல்லுவோம், அப்புறம் பார்ப்போம் நடக்குதா இல்லையா அப்புறம் பார்த்துப்போம். ஏன்னா வந்து சொல்றதே செய்யணும்னு இல்லைன்னு இல்லை, நாங்கள் வந்து ஆனால் வியூவர்ஸ் வந்து செய்வோம்ல. ஏன்னா என் கண்டென்ட்டுக்காக நான் என் ஆசைப்பட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அந்த இதுக்காக வேலை செய்யறதுக்காக தான் இதோடய செய்கிறோம். ஸோ ஆனால் அதான் சொல்லியா, நான் செமெண்ட்ரிக்கு போகிறதுன்னு வந்து ஒரு ஈஸியஸ்ட் திங்கே இல்லை. எனக்கு புரியுது, நீங்க போக வேணாம்னு முடியல இருக்கீங்க. போக வேணாம் இல்லை. ஓகே என்ன இல்லைன்னா நம்ம பண்ணுவோம் பண்ண மாட்டோம்னு நினைச்சுமா சொல்லுவோம், அப்புறம் பார்த்துப்போம். இப்போ நீங்கள் பண்ண மாட்டீங்க அதானே. ஸோ இவ்வளோதான், இவனுங்க வந்து பண்ண மாட்டானுங்க. ஆனால் இவனுக்கு மட்டை கட்டி நானே தூக்கிட்டு போவேன். ஏன்னா எனக்கு என் வியூவர்ஸ் முக்கியம். அவ்வளோதான். சோலி முடிச்சு. Once again, signing out, your Satya from Content to No Content Boys, and here we go. ரகு அடுத்த எபிசோடு இன்னும் டோக்கா வரும், நீங்க பாருங்க. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா கொடுப்போம். ஓகே அந்த 1000 வியூஸ் அவங்க சொல்ற மாதிரி நாங்க பண்ணிட்டோம்னா நீ உங்க கையில தான் இருக்கு. நீங்க வியூஸ் நிறைய பார்த்தாதான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும்னு இருக்கும். என்ன பண்றது? ஓகே சக்தி அண்ட் ஹாஷ் நான் வீடியோ தெரியும். Okay, so ciao, close.